மிகவும் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உங்களை இந்த நல்ல கிறிஸ்துமஸ் நன்னாளிலே நம்முடைய ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நன்னாளிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் எல்லா வகையான வளங்களோடும் செழிப்புகளோடும் ஐஸ்வர்யங்களோடும் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் இந்த உலகத்திலே எந்த குறையும் இல்லாதபடி கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டபடியே நீங்கள் பரிபூரண ஆசீர்வாதங்களோடு பிரியமானவர்களே உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல இந்த நாளிலே நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் உங்கள் அன்பு சகோதரன் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றாய் கவனியுங்கள். இந்த நல்ல நாளிலே ஒரு அற்புதமான தேவ ரகசியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி எப்படி வரும், ஒரு விடுதலை எப்படி வரும், ஒரு ரட்சிப்பும் மாற்றமும் மறுமலர்ச்சியும் எப்படி வரும் என்பதை குறித்து நாம் திட்டமாய் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இது ஏதோ பண்டிகை காலங்களிலே அல்லது பண்டிகை நாட்களிலே தீவிரமாய் பேசப்படுகிற காரியங்கள் மாத்திரமல்ல, இது உங்கள் வெற்றி வாழ்க்கையின் திருப்புமுனை என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இங்குதான் உங்கள் வெற்றி வாழ்க்கையின் ஊற்றுக்கண் இருக்கிறது. அதன் அஸ்திபாரமே இங்கே போடப்பட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் விடுதலைக்காக என்ன பிரச்சனையாயிருந்தால் என்ன உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பாடுகள், துக்கங்கள் எதுவாய் இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுதலையை, வெற்றியை, சுகத்தை, ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொண்டோமே ஆனால், மைட்டி காட், அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி திருப்புமுனை, அதுதான் பிரேக் த்ரூ என்று சொல்வார்களே, அப்படியாய் ஒரு தீவிர வளர்ச்சி, மாற்றம், மறுமலர்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். ஆமென். நிச்சயமாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். அன்று அந்த அற்புதமான பெண்மணி மரியாள், அந்த மரியம்மை, அவளுடைய கர்ப்பத்திலே கர்த்தர் உதித்த பொழுது ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? அந்த அம்மாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உதித்த பொழுது, வந்த பொழுது, அவர்களில் இருந்து வெளிப்பட்ட பொழுது வந்த மாற்றங்கள் என்ன, மேன்மைகள் என்ன என்பதை குறித்தும் அவர் அப்படியாய் உங்களுக்குள்ளே இந்த கிறிஸ்து வாசமாய் இருக்கவும் உங்களில் இருந்து வெளிப்படவும் விரும்புகிறாரே, அவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது, ஐயா, அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகமெல்லாம் உங்களை கொண்டாட போகிறது. ஆமென். நீங்கள் உலகம் எங்கும் எந்த நற்செய்தியும் இல்லாதவள், எந்த ஆதரவும் இல்லாதவள், வெறும் பாத்திரம், காலி பாத்திரமாய் இருந்தவர்கள், வனாந்தரமும் வறட்சியுமாய் இருந்தவளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே என்ன நடக்கும்? நீங்கள் உலகம் எங்கும் நற்செய்தியை சொல்லுகிறவர்களாய், ஆமென், நல்ல செய்தியே இல்லாது சாபம், பாவம், பாவத்தின் அடிமைத்தனம், உபத்திரவங்கள், வேதனைகளில் இருக்கிற நீங்கள் இந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும் பொழுது என்ன நடக்கும்? நீங்களே நற்செய்தியை உலகமெங்கும், உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் ஊரில், உலகத்தில் உற்றார் உறவினர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த பரிமாற்றம், அந்த மாறுதல், அந்த மறுமலர்ச்சி, அந்த மறுரூபம், கிறிஸ்துவு உங்களுக்குள்ளே பிறக்கிற அந்த அனுபவம் உண்டாகும் பொழுது உலகத்திற்கே நீங்கள் வெளிச்சமாயிருப்பீர்கள். கர்த்தரே சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தின் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவின் ஆவி, அதாவது கிறிஸ்து இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல.
மாற்றமே இல்லை. அப்பொழுது பாருங்க, அவன் செத்தவனுக்கு ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும்படியாய். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதங்களின் ஆண்டவர், இந்த அதிசயமான கர்த்தர், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே அவர் ஆலோசனை கர்த்தர், ஆமென், நித்திய பிதா, வல்லமை உள்ள பிரபு, சமாதான அதிபதி, ஹல்லேலூயா. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த அற்புதமான தெய்வம் உங்களுக்குள்ளே வந்துவிட்டார் என்றால், ஆவியாய் இருக்கிற கர்த்தர் இன்று உங்களுக்குள்ளே அவர் பிரவேசிக்கும் பொழுது, இந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும் பொழுது, பவுல் சொன்னாரே, இது ரகசியம், கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் இருப்பதே, உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று சொன்னாரே. அந்த மாற்றம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் உலகத்திற்கே வெளிச்சமாய் இருப்பீர்கள். ஐயா, சோர்ந்து போனே, கருத்து போனே, கருத்து போனே, எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவளாய், தூக்கி எறியப்பட்டவளாய் கிடக்கிறேன் என்று சொன்னீர்களே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்துதான் இன்று கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே கிறிஸ்து உங்களிலே உருவாகட்டும். உங்கள் வாழ்க்கை சரித்திரம் மாறிவிடும். நீங்கள் உலகத்தின் வெளிச்சமாய் இருப்பீர்கள். மாத்திரமல்ல, அதே கர்த்தர் நீங்களே உலகத்தின் உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பாய் இருக்கிறீர்கள். அது என்னையா உப்பு? என்னதுக்கு ஆகும்? ஓ க்ளோரி. எதை இந்த உலகத்தில் மனுஷன் பாருங்க, அவனுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் உண்ணவும் உடுத்தவும் உறங்கவும். ஓ க்ளோரி. இதுல எதை சாப்பிட்டாலும் சரி, உப்பு இல்லைன்னா உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள். உப்புதான் ருசியை கொடுக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, உப்புதான் ருசியை கொடுக்கிறது. உப்பு அதுபோல உங்கள் வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் உற்றார் உறவினர்கள் மத்தியிலே, உங்கள் ஊரிலே, நீங்கள் இருக்கிற உலகத்திலே நீங்கள் உப்பாய் இருப்பீர்கள். ஆமென். உங்கள் மூலமாக சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் வெளிச்சமாய் இருப்பீர்கள். பேறு பெற்றவர்களாய் இருப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருந்து வறண்டு கிடந்த வெறும் பாத்திரமாய் இருந்த உங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகும் பொழுது, உங்களுக்குள்ளே இருந்து ரட்சிப்பின் நீரூற்றுகள், ஹல்லேலூயா, ஜீவ தண்ணீருள்ள நதிகள் உங்களில் இருந்து பாயும். ஆமென். காலி பாத்திரமாய், வெறும் பாத்திரமாய் இருந்த வாழ்க்கையிலே இயேசு உங்களுக்குள்ளே வரும் பொழுது, உங்களுக்குள்ளே இருந்து ரட்சிப்பின் நீரூற்றுகள், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அநேகரை ரட்சிப்புக்குள்ளே, விடுதலைக்குள்ளே, அநேகரை ஆசீர்வாதமான வழியிலே நடத்துகிற ஒரு மேன்மையும் மகிமையுமான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையிலே தொடரும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு வாருங்கள். இன்னும் தீவிரமாய், ஐயா, வரப்போகிற வருடத்திலே என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய், என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய், நானே எனக்கும் என் வீட்டாருக்கும், எனக்கும் என் குடும்பத்திற்கும், என் பிள்ளைகளுக்கும், என் உற்றார் உறவினர்களுக்கும், இந்த தேசத்திற்கும் நற்செய்தி சொல்லுகிறவர்களாய், இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல விடுதலையின் நதி, அந்த ஜீவ ஊற்று என்னில் இருந்து புறப்படும்படியாய், என் தெய்வமே என்னை ஆசீர்வதியும், என்னை அனுக்கிரகியும், என் மீது அந்த பரிசுத்த ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஓ க்ளோரி. இந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது பாருங்க, அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஆமென். நீதிமொழிகள் 4:18 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து உங்களுக்குள்ளே வரும் பொழுது, அவர் உங்களுக்குள்ளே உதிக்கும் வாசமாய் இருக்கும் பொழுது,
நீதிமான்களாய் வாழுகிற உங்களுடைய பாதை. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். நம்மோடு வாழ்கிறவர்கள், வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் சமாதானமாய் இருந்ததில்லை. எப்பொழுதும் சமாதானமாய் இருந்ததில்லை. சமாதானமாய் அவர்களுடைய ஓட்டத்தை முடித்ததில்லை. ஐயா, எல்லாம் நன்றாக இருந்தது, மிகுதியாக சம்பாதித்தேன், நல்ல வருமானம், நல்ல பதவி, ஆனால் சாப்பிட முடியவில்லை. எத்தனையோ பேர் நான் நினைத்தது போல் சாப்பிட முடியவில்லை, தூக்கமே இல்லை. எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா தூக்கம் இல்லை. பஞ்சனை இருக்கிறது, வீடு இருக்கிறது, பெட் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, நிம்மதி இல்லை. எல்லாம் நன்றாக இருந்தது. என்னுடைய இளைய பிள்ளை வாழ்க்கையில இப்படி ஆகிவிட்டது, அதில் இருந்து எனக்கு சந்தோஷமே இல்லை. எல்லாம் நன்றாக இருந்தது, என் பிள்ளைகள் எங்கோ இருக்கிறார்கள், இங்கே நான் தனிமையா இருக்கிறேன், என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இப்படியாய் அநேக காரியங்கள், ஏதோ வியாதி, திடீர் கஷ்டங்கள், திடீர் நஷ்டங்கள், எத்தனையோ பாடுகள். இவர்களுக்கு இல்லைன்னா அவர்களுக்கு, எதுவுமே இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஜனங்களை வாட்டி வதைக்கிறதையும் அவருடைய முழுமையான சந்தோஷத்தை அவைகள் அபகரித்துக் கொள்ளுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமான்களுடைய பாதையோ நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியாயிருப்பீர்கள். ஏன்னா முதிர் வயதிலும் உங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இன்று பிறக்க வேண்டும். அது உங்களுக்கு கிறிஸ்துமஸாய் உங்க லைஃப்ல, உங்க ஜீவிதத்துல, உங்க ஆவி ஆத்துமாவுல உங்களுக்கென்று ஒரு கிறிஸ்துமஸ். மற்றபடி நம்ம உலகத்துல கொண்டாடுற இந்த கிறிஸ்துமஸ்ல எல்லாரும் இறைச்சி சாப்பிடலாம், கறி சாப்பிடலாம், ஓகே. மற்றபடி ஏகப்பட்ட பிராண்டி சேல்ஸ் இருக்குது, ராம் முழுத்தும் கொண்டாட்டம் இருக்குது, ஆட்டங்கள் இருக்கிறது, நடனங்கள் இருக்கிறது, ஆங்காங்கே என்னென்னலாமோ இருக்குது. அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லா நன்மையான, நீதியான, பரிசுத்தமான கொண்டாடுதல்களும் நல்லதே, சிறப்பே. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மோடு இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிறவர்கள் நன்றாய் கவனிங்கள். உங்கள் வாழ்க்கையிலே, ஆமென், உன்னுடைய வாழ்க்கையிலே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்துமஸ் உங்க ஜீவிதத்தில் ஆவி ஆத்துமாவிலே உண்டாகட்டும். கிறிஸ்து அங்கே பிறக்கட்டும். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், ஞானமாய் இப்படியாய் கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும் பொழுது, தானியேல் 12:3 எழுதப்பட்டிருக்கிறபடி, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஞானவான்களாய், இந்த விஷயத்தில் ஞானவான்களாய், ஏதோ பண்டிகை கிறிஸ்தவர்களாய் அல்ல, அல்லோ மேற்போக்கான கிறிஸ்தவர்களாய் அல்ல, அல்லது அனலும் இல்லாது குளிரும் இல்லாது வாழாதிருங்கள். அப்படி அனலும் இல்லாது குளிரும் இல்லாமல் வாழ்ந்தால் உங்களை நானே என் வாயிலிருந்து துப்பி போடுவேன், வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிற நிலைமையில் வாழுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆகாய மண்டலத்து ஒளியை போலவும், ஆகாய மண்டலத்திலே காணப்படுகிற நட்சத்திரங்களை போலவும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஜொலிக்கும்படியாய் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும், முதிர் வயதிலும், வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் சதாகாலங்களிலும் பிரகாசிப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியே
மிகுதியாய் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய பலன் ஜீவ விருட்சம். கர்த்தரே சொல்லுகிறார் மத்தேயு 13:43, அப்பொழுது நீதிமான்கள், எப்பொழுதுயா இந்த மாற்றங்கள் வரும் பொழுது, கர்த்தருடைய கற்பனைகள் கட்டளைகளை கைக்கொண்டு அவர்கள் ஒரு மனம் திரும்புதலோடு வெறுக்க வேண்டியவற்றை வெறுத்து, உதற வேண்டியவற்றை உதறி, தூர எறிய வேண்டியவற்றை எறிந்துவிட்டு கர்த்தருக்கென்று வாழுகிற பிள்ளைகள் என்ன செய்வாங்களாம் பாருங்க. ரொம்ப அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இது போன்று என் பிள்ளைகள் வாழும் பொழுது நீதிமான்களாய் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல் பிரகாசிப்பார்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் இந்த வழிமுறைகளின்படி வாழுவீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பாருங்க நீங்க எப்படி வாழ முடியும். ஆமென். தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல் பிரகாசிப்பீர்கள், உலகத்திற்கே வெளிச்சமாய் இருப்பீர்கள், பலத்தின் மேல் பலன் அடைந்து, பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவீர்கள். எத்தனையோ பேரை நான் பார்க்கிறேன், அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியே வளர வளர வயசாக நோஞ்சி நொடிஞ்சி 40, 45, 50லயே ஐயோ அப்படியும் இப்படியும் ஆகிறவங்க வாழ்க்கையிலும் ஜீவிதத்திலும் சரீரத்திலும். நோ மை டியர் பீப்புள் ஆஃப் காட், அப்படி இல்லை. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள். பிதாவினுடைய ராஜ்யத்திலே தேவ சபையிலும் சூரியனை போல, தேவ ஜனங்கள் பரிசுத்தவான்கள் மத்தியிலும் சூரியனை போல பிரகாசிப்பீர்கள். மைட்டி காட், எத்தனை ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. அதுபோலவே இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடினாலும் கர்த்தர் உங்கள் மீது உதிப்பார், அவருடைய மகிமை உங்கள் மீது காணப்படும். அந்த மகத்துவமான மகிமை காணப்படும் பொழுது உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களை எதிர்த்தவர்கள், உங்களை அவமானமாய் பேசினவர்கள், உங்களை கேவலமாய் நடத்தினவர்கள் எல்லோரும் உதிக்கிற உங்கள் ஒளியின் இடத்திற்கு கடந்து வருவார்கள். ராஜாக்களை போன்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் உதிக்கிற பிரகாசமாய் இருக்கிற உங்கள் ஒளியின் இடத்திற்கு நடந்து வருவார்கள். ஆமென். ஜாதிகள் உன் வெளிச்சத்தின் இடத்திற்கும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் மறந்து விடாதிருங்கள். ஆமென். இப்படியாய் உங்களுக்குள்ளே அவர் உதிக்கும் பொழுது, எப்படி மத்தேயு 2:2 யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவருடைய நட்சத்திரத்தை கண்டோமே, அந்த அடையாளத்தை கண்டோமே, எங்கே பிறந்திருக்கிறார் என்று உங்களுக்குள்ளே இருக்கிற, உங்களுக்குள்ளே பிறந்த, உங்களுக்குள்ளே உண்டாகி இருக்கிற அந்த ஒளியை நோக்கி சாஸ்திரிகள் என்ன ராஜாக்களும் கடந்து வருவார்கள். ஆமென். வந்தது மாத்திரமல்ல, சாஷ்டாங்கமாய் அவர்கள் பிள்ளையை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, ஆமென், மாத்திரமல்ல தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள். என்னையா நடந்தது? இந்த மரியாளுக்கும் யோசேப்புக்கும் என்ன நடந்தது? ஒரு கோவேறு கழுதையில் அல்லவா இவர்கள் கடந்து சென்றார்கள், மாட்டு தொழுவத்தில் அல்லவா இருந்தார்கள். ஐயா, இந்த பிள்ளை முன்னணையில் அல்லதா கடத்தப்பட்டிருந்தது, துணிகளிலே அல்லவா சுற்றப்பட்டிருந்தது, சத்திரத்தில் எங்குமே இவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லையே. இவர்களை தேடியா சாஸ்திரிகள் வந்தார்கள்? இவர்களுடைய செய்தியை கேட்டால் திரளான மேய்ப்பர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இவர்களுடைய செய்தியை கேட்டா இதுவா நற்செய்தி? எங்கிருந்தா? மாட்டு தொழுவத்தில் இருந்தா அந்த நற்செய்தி வந்தது. அன்பு சகோதரன சகோதரியே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் எங்கே இருந்தாலும் சரி, க்ளோரி, எங்கே இருந்தாலும் சரி, எவ்வளவு கீழ்த்தரமாய், சின்னவனாய், சிறியவனாய், குப்பையில் கிடக்கிறது போல நீங்கள் கிடந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் எல்லாம் முடிந்தது, சாம்பலில் கிடக்கிறேன் என்று அப்படியாய் கிடக்கிற சூழ்நிலையில் நீ நின்று கொண்டிருந்தாலும் சரி, என் அன்பு தேவ பிள்ளைகளே,
இந்த அற்புதர் உங்களுக்குள்ளே உதிக்கட்டும். இந்த அற்புதர் உங்களுக்குள்ளே வரும்படியாய் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன் என்று சொன்னாரே. என்று இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, என்ன கொண்டாட்டங்கள் இருந்தாலும் சரி, என்ன ஆர்ப்பாட்டங்களும் சந்தோஷமும் இருந்தாலும் சரி, என்று நீங்கள் மனம் திரும்பும் பொழுது எவையவற்றிலோ மனம் திரும்ப வேண்டுமோ, எவையவற்றை விட்டுவிட்டு அவரை உண்மையாய் பின்பற்ற வேண்டுமோ, எவையவற்றை சவிட்டி தள்ளிவிட்டு களைந்துவிட்டு நீதியோடும் பரிசுத்தத்தோடும் இந்த அற்புதமான தெய்வம் உங்களுக்குள்ளே வரும்படியாய் இதே கதவை நீங்கள் துறக்கும் பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது சொன்னாரே. ஐயா, இந்த பரலோக ராஜ்யம் மாத்திரமல்ல, இந்த ராஜாதி ராஜாவும் என் அன்பு சகோதரியே, சின்னவனாய் சிறியவனாய் கிடக்கிற உன்னை ஆயிரமாய் பெருக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. சிறியவனாய் கிடக்கிற உன்னை பலத்த ஜாதியாய் மாற்றுகிறவர். ஆமென். இதோ உன் வாசற்படியில் நிற்கிறார். இந்த பண்டிகையின் ஆர்ப்பாட்டங்களிலே, பண்டிகையின் விழா கோலங்களிலே அவரை தொலைத்து விடாதே என் அன்பு சகோதரியே. தீவிரமாய் இன்று ஒரு முடிவு. இந்த வருடம் வரைக்கும் ஏமாற்றப்பட்டது போதும். இதுவரை வாழ்ந்த இந்த இருப்பிடங்கள் போதும். இதுவரை இப்பொழுது இருக்கிற இந்த மாட்டு தொழுவத்தின் அனுபவங்கள் மாறும், நிச்சயமாய் மாறும். ஐயா, சத்திரத்தில் இடமில்லாமல் அலைந்து திரிந்த சூழ்நிலைகள் மாறும். இனி என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வருகிறது, மறுமலர்ச்சி வருகிறது, வெற்றி வருகிறது. நம்புங்கள். க்ளோரி. உங்களுக்குள்ளே அவர் உதிர்க்கும் பொழுது, ஆமென். இந்த பாருங்கள், இந்த சாஸ்திரிகள், அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு அற்புதமான காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சாஸ்திரிகள் அந்த அற்புதமான அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது அவர்கள் மத்தேயு 2:10 எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள், அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பொன்னையும் வெள்ளை போலத்தையும் தூபவர்க்கத்தையும் பொக்கிஷங்களையும் சுமந்து கொண்டு வந்த சாஸ்திரிகள், ஐயா, ராஜாக்களை போன்றவர்கள். ராஜா ஏரோது ராஜாவை நேரடியாய் போய் சந்தித்தவர்கள். வழி கேட்பதற்காக, விசாரிப்பதற்காக சென்ற அத்தனை அந்தஸ்து உள்ள ராஜாக்களை போன்றவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்தே அந்த அத்தனை மிகுந்த சந்தோஷம் என்றால், உனக்குள்ளே பிறக்கிற, உனக்குள்ளே உருவாகி இருக்கிற, நீ ஏற்றுக்கொண்ட இந்த அருள்நாதர் உனக்குள்ளே வரும் பொழுது, உன்னை காணும் பொழுதும் இந்த தேசம் சந்தோஷப்படும். உன் பிள்ளைகள் மாத்திரமல்ல, உன்னை ஏளனமாய் பார்க்கிற, உன்னை குறைவாய் நினைக்கிற, உன்னை அற்பமாய் நினைக்கிற உன் பிள்ளைகள் முதற்கொண்டு, ஒருவேளை உன் வீட்டாராய் இருக்கலாம், யாராய் இருந்தாலும் சரி, மறந்து விடாதே. இந்த மன்னவர், இந்த மன்னாதி மன்னன் உனக்குள்ளே உருவாகும் பொழுது, க்ளோரி, உன் பேச்ச, உன் பேரை கேட்டாலே சந்தோஷப்பட ஆரம்பித்து விட்டார்கள், விடுவார்கள். நீ பேசுகிறதை கேட்டாலே ஒரு கூட்டம் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. உனக்காக வந்து காத்திருப்பார்கள். இங்கே பாருங்கள், அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். ஒருவேளை மத்தேயு 2 முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். பிசாசுகள் எல்லாம் கலங்கத்தான் செய்யும், கலங்கட்டும். கிறிஸ்து பிறந்தார், நீ பிறக்க போகிறார், பிறந்து விட்டார் என்று கேள்விப்பட்ட உடனே ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஆமென். உங்களுக்குள்ளே இந்த கிறிஸ்து வரும் பொழுது, உருவாகும் பொழுது, வீட்டில் வைக்கப்பட்ட மந்திரங்கள், சூனியங்கள், எல்லா அதிகாரங்கள், வல்லமைகள், எல்லா விதமான ஏவல்கள், பிளான்
பிளாக் மேஜிக் செய்வினைகள் எல்லா அரண்களும் கலங்க நடுங்க துடிக்க அடி நடுநடுங்கி ஓட ஆரம்பித்து விடும். மறந்து விடாதிருங்கள். ஆமென். அப்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் பாருங்கள், எலிசபெத் இந்த அம்மாட்ட மரியம்மாட்ட வரும்போது கூட பாருங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அம்மா வந்ததுமே மரியாள் அவளை வாழ்த்துகிறார்கள். மரியம்மா அவளை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்தின பொழுதே நல்லா கவனிங்க, எலிசபெத்தின் வயிற்றுக்குள்ளே இருந்த அந்த பிள்ளை துள்ளினது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். என் அன்பு சகோதர சகோதரி, உங்களுக்குள்ளே இருக்கிற தேவ குமாரனுடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. குமாரனுடைய ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் உனக்குள்ளே உருவாகும் பொழுது வாழ்க்கை பெரிய மாற்றமாய் இருக்கும். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. ஆமென். அப்படி கொத்த மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே இப்படியாய் சிந்தித்து கிறிஸ்துவோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த நாட்களிலே காரியம் எல்லாம் இதுதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறுதியாக கர்த்தர் சொன்னது போல நீங்கள் அவரோடு அவருக்குள்ளே வாழும் பொழுது யோவான் 15:7 சொன்ன அற்புதமான காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ. ஹல்லேலூயா. க்ளோரி. எத்தனை பேருக்கு இது சந்தோஷமா இருக்கு பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க என்னவென்ன கேட்டுக்கொள்ளுவீர்களோ, வரப்போகிற வருஷத்திலே ஒருவேளை இந்த நாளில் இன்று கூட நீங்கள் என்னவென்ன கேட்டுக்கொள்ளுவீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதை விட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் எங்கே இருக்கிறது? ஐயா, கிறிஸ்துமஸுக்கு துணி எடுக்க முடியல, நகை செய்ய முடியல, பட்டு செய்ய முடியல, வீட்டு வேலையை முடிக்க முடியல, திருமணம் முடிக்க முடியல, அதை முடிக்க முடியல. ஐயோ, எல்லாம் நல்லா இருந்து எல்லாம் செய்தாச்சு, இன்னும் அது முடியல, இது முடியல, அது மாத்திரம் முடியாமலே இருக்குது. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். நிச்சயமா செய்யப்படும். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் மாற்றமே இல்லை. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால தான் பாருங்க, கலாத்தியர் 4:19 இப்படியாய் சொல்லுகிறார். அந்த அற்புதமான அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், என் சிறு பிள்ளைகளே, காரியமெல்லாம் இதுதான். என் சிறு பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளா இருக்கிறீங்களே, இன்னும் புரியாம இருக்கிறீங்களே, ஐயா, காரியம் எல்லாம் இதுதான். என்னையா காரியம் கேட்டா, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாக வேண்டும். கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும். கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், எத்தனை முக்கியமான காரியம். ஐயா, ஒருவன் கிறிஸ்துவோடு இருந்தால் இந்த உலகத்தில் அத மாதிரி பாக்கியமே இல்லை. ஆதலினால் எங்களோடு இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளை, பண்டிகை நாட்களை கொண்டாடுகிற இந்த நல்ல ஜபத்தோடு தரித்திருக்கிற தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் நீங்கள், உங்களுக்கு நான் வாழ்த்துகள் சொல்லுகிறேன். நாங்களும் எங்கள் வீட்டாரும் எங்கள் ஊழியமாய் நின்று உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் நிச்சயமாய் கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்காய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். இரட்டத்தனையாய் அல்ல, நாலத்தனையாய் அல்ல, ஏழத்தனையாயும் 100 சிலரை 1000 மடங்காகவும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் என்று சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, தேவ வார்த்தைகள் தான் என்று நம்புங்கள். உங்க வாழ்க்கையிலே அப்படியே நடக்கும். புது சிருஷ்டியாய் வாழுங்கள். கர்த்தர்
கர்த்தருக்குள்ளே நிலைத்திருங்கள். ஓ, உங்கள் வாழ்க்கை அப்படி அற்புதமும் அதிசயமாய் மாறிவிடும். இந்த நல்ல செய்தியை, இது நிச்சயமாகவே ஒரு வெளிப்பாட்டுடன் கூடிய நல்ல செய்தி, அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். அநேகருக்கு நல்ல செய்தியாய் இந்த ஃப்ரீப்பான தெளிவான விளக்கமான செய்தியை ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல எங்களை வாழ்த்துங்கள். ஆமென். மாத்திரமல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயமாய் லைக் பட்டன்ல கை வைக்கிறது ரொம்ப செலவில்லை. லைக் போடுங்க, வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, ஐயா, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே, இந்த பண்டிகை காலங்களிலே, வருடத்தின் இறுதி பகுதியிலே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின மகிமையும் மகத்துவமான கிருபைகளுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தெய்வமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், ஓ, இவர்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகும்படியாய் ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும், ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். வாழ்க்கையிலே, ஜீவிதத்திலே, குணங்களிலே, செயல்களிலே, பேச்சிலே, சொல்லிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் பரிசுத்தமும் உண்டாகட்டும். தெய்வமே, நீர் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறதினால் இவர்கள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறார்கள். ஆமென். இவர்களுக்குள்ளே நீர் வாசமாய் இருக்கிறபடியினால் இவர்களுடைய பாதை, வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஓ, நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது, இருக்க போகிறது. என் தெய்வமே, இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்து ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் ஜொலிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் இந்த உலகத்திலே ஜொலிக்கும்படியாய், இந்த உலகத்தின் வெளிச்சமாய், உப்பாய் மாறும்படியாய் கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை பலப்படுத்தட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய், இவர்களுக்காய் கொடுக்கப்பட்ட நல்ல வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே, ஓ, பரம்பரையாய் நின்று நிலைக்கும்படியாய், ஓ, நீதிமான்களுடைய பலன், நீதிமான்களுக்கு கிடைக்கும் பலன், ரிவார்டு, ஜீவ விருட்சம் போல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டபடியே இவர்களும் இவர்கள் குடும்பமுமாய் கிளைவிட்டு பெருகி, ஆமென், பலுகி பெருகி, உயர்ந்து உன்னதமான நிலைகளை அடையும்படியாய் கர்த்தாவே இவர்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீராக. தேவனாகி கர்த்தருடைய சமூகத்திலே இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே அனுதினமும் பலப்படுகிறவர்களாய், பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுகிற நல்ல கூட்டமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த கிறிஸ்துவின் ஆவி இவர்களுக்குள்ளே வரும் பொழுது, ஐயா, எப்படி மரியாள் மீது, ஓ, அவள் எப்படி ஆகும், இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று சொன்ன பொழுது பரிசுத்த ஆவி உன் மீது வரும். ஓ, சர்வ வல்லவருடைய பலம் உன் மீது நிழலிடும். அப்பொழுது கிறிஸ்து உனக்குள்ளே பிறப்பார் என்று சொல்லப்பட்டபடியே பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மண் பாண்டங்களுக்கு ஒத்தவர்களாய் இருக்கிற எங்களுக்குள்ளே என் தெய்வமே, இந்த பரலோக பொக்கிஷமாய் கிறிஸ்து எங்களுக்குள்ளே உருவாகும்படியாய் இந்த மகத்துவமான காரியம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை தேடி, இவர்கள் குடும்பங்களை, என் அன்பு சகோதர சகோதரிகளை தேடி, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சாஸ்திரிகளும் மேய்ப்பர்களும் ராஜாக்களும் அதிபதிகளும் கடந்து வந்தது போல, ஆமென், இந்த செய்தியை கேட்ட பொழுது அந்த எலிசபெத் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளியது போல செய்தியை கேட்ட எல்லோரும் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தது போல இவர்களுக்குள்ளே நீர் உருவாகும் பொழுது, என் தெய்வமே, இவர்கள் புதிய சிருஷ்டியாய் மாறும் பொழுது வாழ்க்கையில் வருகிற சகல வெற்றியும் ஆசீர்வாதங்களும், ஆமென், இவர்களுக்குள்ளே பலுகி பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள்,
கிருபை பெற்றவளே வாழ்க என்று அநேகர் சொல்லுகிறதை கேட்க வேண்டும் சுவாமி. ஓ கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிற வாழ்த்துதல்கள் உண்டாகணும். இனி இன்று முதல் ஒரு மாற்றம், இன்று முதல் ஒரு மறுமலர்ச்சி. இவர்கள் பிள்ளைகள் அப்படியும் இப்படியுமாய் இருந்த பிள்ளைகள் கூட எழுந்தி இவர்களை பார்த்து, ஓ நீ மம்மி, என் தாயே, நீ பாக்கியவதி என்று அவர்கள் சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும். இவர்களுடைய கணவனும் நிச்சயமாய் இவர்களை பார்த்து, அநேக ஸ்திரீகள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, அநேக ஸ்திரீகளை நான் கண்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், பழகி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ ஆனால் நீயோ அத்தனை பேரிலும் மேன்மையானவள், குணசாலி. ஐயா, அந்த உலகத்தில் நான் உன்னை கண்டுபிடித்ததுதான் பெரிய பாக்கியம் என்று கசந்து போன கணவன்மார்கள் கூட சொல்லும்படியாய், தூரமாய் போன கைவிட்டு போன கணவன்மார் கூட பேசும்படியாய் தெய்வமே ஒரு அனுக்கிரகம் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இறங்கி வரட்டும் ராஜா. அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், ஆமென். அவர் பெரியவராய் இருக்கிறது போல இந்த பெரியவர் இவர்களுக்குள்ளே வரும் பொழுது இவர்களும் பெரியவர்களாய், ஓ மைட்டி காட், தாவீதின் சிங்காசனத்தில் அவர், ஓ மைட்டி காட், ஓ தாவீதுக்கு அருளின நித்திய கிருபைகளினால், நிச்சயமான கிருபைகளினால் அன்பு சகோதர சகோதரிகளை, அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதே இவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இந்த நாட்களிலே, வருடத்தின் கடைசி மற்றும் பண்டிகை நாட்களிலே இவர்கள் எல்லா வளமும் பெற்று, ஆமென், அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்குள்ளே மேன்மையும் மகிமையுமான காரியங்களை பெற்று இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கும்படியாய், மகிமையான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, நீர் சொன்னது போலவே கர்த்தாவே, உம்முடைய பிதாவை பார்த்து யோவான் 17 சொன்னது போலவே, என் தெய்வமே, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னீங்களே சுவாமி. அந்த மகிமை இவர்கள் மீது காணப்படட்டும். இவர்கள் வெளிச்சத்தை நோக்கி ஜாதிகளும் ஜனங்களும் இவர்கள் உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு, ஆமென், இவர்களுக்குள்ளே உதித்த பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இவர்கள் இருக்கும் திசை நோக்கி ராஜாக்கள் நடந்து வரும்படியாய், ஆமென், பொன்னும் வெள்ளியும் புதுவ விருப்பமும் பவளங்களுமாய் கொண்டு இவர்கள் காலடியில் வர்க்கிறவர்கள், இவர்கள் குடும்பங்களை தேடி வருகிறவர்கள் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல காரியங்கள் நடக்கட்டும், நல்ல வேலைகள் கிடைக்கட்டும், நல்ல கான்ட்ராக்டுகள் உண்டாகட்டும். வருகிற ஆண்டு ஒரு மகிமையின் மகத்துவமான ஆண்டாய் மாறட்டும். கர்த்தருடைய கிருபையை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்று ஆசீர்வதிக்கப்படும்படியாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். பாருங்கள், எத்தனை அற்புதமான காரியம் இதிலே இருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் இப்படியாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும்படியாய் நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நிச்சயமாய் நீங்கள் பேறு பெற்றவர்களாய், மகிமையும் மகத்துவமும் அடைந்தவர்களாய், உங்கள் குடும்பத்திற்கும் ஊருக்கும் உலகத்திற்கும் உப்பாய் இருப்பீர்கள், வெளிச்சமாய் இருப்பீர்கள், ஆகாய மண்டலத்து சுடர்களைப் போல பிரகாசிப்பீர்கள். ஏவன் இந்த நாளிலே எல்லா சகல வளங்களையும் பெற்று நீங்கள் வாழும்படியாய் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென்.